வெல்கம் டு வனஜாமணி கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் மட்டன் நெஞ்செலும்பு சூப்பு செய்ய போகிறேன். அதுக்கு 250 கிராம் நெஞ்செலும்பு கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். சூப்பு செய்ய 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மல்லி, இதை மூணையும் வறுக்க வேண்டாம், பச்சையாகவே சின்ன ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறோம். மட்டன் நெஞ்செலும்பு சூப்பு செய்ய தேவையான பொருட்கள் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நெஞ்செலும்பு சூப்பு செய்ய ஸ்டவ் ஏற்றிட்டேன். குக்கர் காயுது. 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிறேன். நெஞ்செலும்பில் ஆயில் வரும், அதனால் ஆயில் கம்மியாக போடுறேன். 2 பட்டை, 2 கிராம்பு, 1 இலை, ஒரு 20 சின்ன வெங்காயம் இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்க கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாம். 10 பல்லு பூண்டு இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, அதையும் சேர்த்துக்கலாம். அதிகம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் வதக்கினா போதும். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகு, சீரகம், மல்லி மூணையும் பச்சையாக தான் அரைக்கணும். அந்த பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கால் கிலோ நெஞ்செலும்பு கழுவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து வதக்கணும். இப்போ அடுப்பை பெருசாக்கிக்கலாம். இப்போ தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம். அடுப்பை பெருசாக வச்சுட்டு மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டு ஒரு 5 விசில் வச்சுக்கலாம். விசில் போயிடுதா பார்க்கலாம். போயிடுது. வெந்துடுதா பார்க்கலாம். மட்டன் நெஞ்செலும்பு சூப்பு ரெடி ஆகிடுது. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வளர்கிற குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் இதை குடித்தா தெம்பாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சத்துள்ள மட்டன் சூப் செய்து சந்தோஷமாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.